இந்த பீச் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். காதல், காமம், கண்ணீர், வலி அப்படின்னு எல்லாத்தையுமே. இப்போ இங்கே 2 கப்புள்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சேர போகிறாங்க, இன்னொருத்தவங்க பிரிய போகிறாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா யோசிச்சு முடிவு எடுப்போம். முடிவே பண்ணிட்டியா? யோசிச்சு தான் சொல்கிறேன். நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இனி எத்தனை நாளைக்கு இப்படி ஊர் சுற்றிட்டே இருக்கிறது? அவசரத்தினால தான் நம்ம கல்யாணமே பண்ணோம். எல்லாரையும் உனக்காக விட்டுட்டு வர நான் ரெடி. இப்போ நமக்கு நீ யாரும் இல்லைன்னு நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், செட்டில் ஆனதுக்கப்புறம் வேணா குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தை லேட்டாக பெற்றுக்கலான்னு சொன்னேன். தள்ளி போட்டு இப்போ குழந்தையும் இல்லை. எல்லாமே அந்தந்த வயசில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை லேட்டாக பெற்றுக்கலாம் சொன்னேன். செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் செட்டில் ஆனதுக்கப்புறமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். 2 பேருமே ஜாப் போகலாம். ஒரு 2 to 3 years எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம். நீ சொன்னது கரெக்டு தான். கரெக்டான டைம்ல எல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ 10 வருஷம் ஆச்சு. வேலைன்னு 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். போகிற போக்கில் பார்த்துக்கலாம். ஓடி நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. இப்போ நம்ம எதையும் ரியலைஸ் பண்ணி எதையும் மாற்றவும் முடியாது. நம்ம இழந்தது மொத்தமாக 10 வருஷம் வாழ்க்கையே தான். நான் ரெடி. அன்னைக்கு நீ டிசைட் பண்ண, இன்னைக்கு நான் டிசைட் பண்றேன். Let's get married. Let's get divorced. நீ சொல்லுதும் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் உன் முடிவுனா எனக்கும் ஓகே. கல்யாண வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்டா. இதுக்கு மேல 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் 2 பேரும் தனித்தனியாவே இருந்து நிம்மதியா இருக்க ட்ரை பண்ணுவோம். Never, ever, never